பிரியமானவர்களே, பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஜெபம் ப்ரேயர்னால் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு இடத்துல போகணும், முழங்கால் போட்டு தலையில் துணி போட்டு இப்படி கஷ்டப்பட்டு அப்படி ஆண்டவரே நீங்கள் வந்தே ஆகணும்னு அதுக்கு ஒரு 4 ப்ரொசீஜரை வச்சு இப்படி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்கணும், அப்புறம் கன்ஃபெஷன் இருக்கணும், அதுக்கு பிறகு ப்ரேயர் இருக்கணும். இப்படி தானேங்க நிறையா ஒரு ப்ரொசீஜர் வச்சு தானேங்க ப்ரேயர்லாம் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படிலாம் இல்லைங்க. அது அந்த மாதிரி ப்ரொசீஜர், அந்த ஒரு ப்ரேயர் டைம் ரொம்ப தேவைங்க. அது எதுக்குன்னா, கடவுளோ நம்மளும் இணைந்து இருக்க ஒரு டைமுங்க. ஆனால் நம்ம ஜெப வேண்டுதல்ங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மனசில் நினைக்கிறத கூட அவர் செய்வாருங்க. நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, எலெயாசார்னு ஒருத்தர் இருப்பாருங்க, எலியேசன். அதாவது அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆபிரகாமோட வேலைக்காரனுங்க. அவர் ஆபிரகாமோட மகன் ஈசாக்குக்கு ஒரு பொண்ணு பார்க்க ஒரு இடத்துக்கு போகிறாரு. எங்கன்னா தூர தேசத்துக்கு, அதாவது ஆபிரகாம் விட்டு வந்தான் பார்த்தீங்களா தன்னுடைய சொந்த ஜனங்களை, அந்த ஊருங்கிற ஊரில் போய் பொண்ணு பார்க்க போகிறாருங்க. போயிட்டு அந்த ஊரில் இப்போ இவங்க வேறு வேறு நேஷனில் இருக்கிறாங்க. ஒருத்தருக்கு இந்த காலத்தில் மாதிரி ஃபோனில் சொல்ல முடியாது, எதுவுமே தெரியாது. இவர் போய் நான் ஆபிரகாமோட வேலைக்காரன், என்னோடய எஜமான் மகன் ஈசாக்குக்கு பொண்ணு வேணும்னு கேட்கணுங்க. ஆனால் அப்போ செல்ஃப் அடையாளமே இல்லை. ஆனால் ஆபிரகாமோட சொந்தக்கார வீட்டில் இவர் பொண்ணு பார்க்கணும். இது எப்படிங்க நடக்கும்? அப்போ அவர் அந்த இடத்துல போய் அந்த ஊருக்கு முன்னாடி நின்று மனசுக்குள்ளே ஒரு ப்ரேயர் பண்ணுவாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளே எசவா, எனக்கு இந்த இடத்துல அங்கே ஒரு ஊற்று இருக்கும், இந்த ஊற்றில் தண்ணி எடுக்க வர்ற பெண்களில் நான் தண்ணி கேட்பேன், எனக்கும் கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் கொடுக்குற பெண்ணே என் எஜமானுடைய மகனாகிய ஈசாக்குக்கு நீர் நியமித்திருக்க பெண் என்று அறிந்து கொள்வேன்னு சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணுவாங்க. அது பண்ணி முடிக்கும் போதே ரெபேக்காள் வருவாங்க. இவன் எப்படி ப்ரேயர் பண்ணானோ அதே மாதிரி அவள் இவன் தண்ணி கேட்கும்போது இவனுக்கும் கொடுத்து ஒட்டகங்களுக்கெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இதை விட அதில் ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் போய் வீட்டில் போய் அவங்க வீட்டில் இருந்து எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விசாரிக்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இவன் போய் இவனே தேட வேண்டியதில்லை, ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்களே தேடி வர்ற மாதிரி அவ்வளோ காரியங்களும் வாச்சிச்சுங்க. இதுக்கு இவன் நடு ப்ரேயர்லாம் பண்ணலை, ஒரு ஜஸ்ட் மனசில் நினச்ச ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அற்புதம் நடந்துச்சு. பார்த்தீங்களா? விசுவாசம் உள்ள ஜபத்துக்கு அப்படி ஒரு அற்புதம் இருக்குதுங்க. நீங்களும் கடவுளை நம்பி உங்களுடைய காரியங்கள் வாய்க்கும் கிடைக்கும் நம்பி ஜெபம் பண்ணுங்களே, நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை அடையாளங்களே ஆண்டவர் செய்வாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.